ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் செஸ். நம்ம போன வீடியோவில் கிங்குக்கு செக்மேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துட்டோம்னா அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய குரல். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குரல் விளக்கம் நம்ம வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பசில் ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த பசில் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசில் இதில் நம்ம பிளாக்காக விளையாடுறோம், ஒயிட் கிங்க்கு செக்மேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக்மேட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல கிங் எங்கெல்லாம் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த ஸ்கொயர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கிங் எங்கெங்கெல்லாம் போகும் இந்த இடத்துலன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் பாயிண்ட்ஸ்லாம் மேலே போயிட்டு இருக்கிறதுனால இந்த டயகனல் ஸ்கொயர்ஸை பிளாக் பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் எல்லாமே வந்து பிளாக் பீசஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அப்போ ஃப்ரீயாக இருக்க ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் தான் கிங்குக்கு. ஸோ இந்த 3 ஸ்கொயருமே நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பிளாக் பீஸ் எந்த பீஸை யூஸ் பண்ணி இந்த 3 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த பீஸை சேஃபாக வச்சு இந்த 3 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக நம்மகிட்ட இருக்க ஒரே பீஸு அதை மாதிரி செய்யறதுக்கு இந்த ரூக்கு தான். ஸோ ரூக் F3, ரூக் F3 செக்மேட். ஸோ கிங் அட்டாக் பண்ணுறோம், கிங் எங்கேயுமே நகராது, இந்த ரூக் இந்த இடத்துல சேஃபாக இருக்குது, கேம் ஓவர். ஓகேங்களா? அடுத்த பசில் பார்ப்போம். இந்த பசிலில் நம்ம ஒயிட்டுக்காக விளையாடுறோம். ஸோ பிளாக் கிங்கை செக்மேட் பண்ணணும். ஸோ அகெயின் நம்ம கிங்கை செக்மேட் பண்ணோன்னா எடுத்தோன்னே கிங்கை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. கிங்கு எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்றத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ எங்கே போகும்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம எப்படி அட்டாக் பண்ணணுங்கிறதையே டிசைட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் எங்கே கிங்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கு இருக்கிற ஸ்கொயர்லேருந்து 2 ஸ்கொயருக்கு மூவ் ஆகலாம். ஓகே, கிங் இருக்கிற ஸ்கொயரில் சேஃபாக இருக்குது, அடுத்து 2 ஸ்கொயரில் மூவ் ஆகும். அப்போது இந்த 3 ஸ்கொயரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, கிங்கையும் அட்டாக் பண்ணணும், கிங்கு போகாமல் இந்த 2 ஸ்கொயரையும் தடுக்கணும். ஓகேங்களா? இந்த 3 ஸ்கொயரையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 3 ஸ்கொயரும் என்ன பீஸ் கண்ட்ரோல் பண்ணோம்? சரி, ஓகே, நம்ம இப்போ ஒயிட் பீஸஸ் எந்த பீஸு கிங் அட்டாக் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு மூளை கிங் அட்டாக் பண்ணணும். ஓகே, ஆப்வியஸாக நம்ம வந்து மேட் இன் 1 அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா செக் மேட், ஒரு மூளை நம்ம இந்த 3 ஸ்கொயரையுமே கண்ட்ரோல் பண்ணணும். ரூக்கு, பிஷப்பு, நைட்டு, இங்கே இருக்க ரூக்கு, இது எல்லாமே வந்து ஒரு மூளை கிங் எதுவுமே அட்டாக் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அது இங்கே இருக்க நைட்டு அல்லது இந்த குயினாக இருக்கலாம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிஸ்கவர் செக் அல்லது டபுள் செக் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் இது டிஸ்கவர் செக்னா, இது ஆல்ரெடி இருக்குது. டிஸ்கவரினா என்ன? இருக்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு காமிக்கிறது தான் டிஸ்கவரி இல்லையா? ஸோ இது ஏன் இதை டிஸ்கவரின்னு சொல்கிறோன்னா, இது இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்கு, ஸோ கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த நைட் வந்து இந்த குயினோட அட்டாக்கை கவர் பண்ணிகிட்ருக்கு. இந்த நைட்டை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு, அந்த நைட் நம்ம எங்கே எடுத்தாலும் சரி, இந்த நைட் நம்ம எங்கே கொண்டு போய் வச்சாலுமே சரி, அது கிங்குக்கு செக்கு தான். ஓகே, கிங்கால் அந்த செக்கிலேருந்து தப்பிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது நம்ம அடுத்தது பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்க பொசிஷனுக்கு நம்ம இந்த நைட்டை எடுத்துட்டு நைட்டை மூவ் பண்ணணும். நைட்டை மூவ் பண்ணால் கிங்குக்கு செக். ஓகேவா? ஓகே, நைட்டை மூவ் பண்ணால் கிங், இந்த குயின் வந்து கிங்கை டைரெக்டாக அட்டாக் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே இன்னும் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த ஒரு ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை நைட் நம்ம மூவ் பண்ணும்போதே நைட்டை வச்சு அந்த ஒரு ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நைட் எங்கெங்கெல்லாம் போகும்? ஸோ நைட்டு, ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் ஸ்கொயர்ஸ் ஃபார் த நைட் டு கோ. ஸோ இப்போ இந்த பாசிபிள் ஸ்கொயர்ஸில் எந்த ஸ்கொயருக்கு நம்ம நைட் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கிங்கையும் அட்டாக் பண்ணி இந்த ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணோம்னா கண்டிப்பாக கிங்கு பக்கத்தில் தான் எங்கேயாவது போகணும். ஸோ லெட்ஸு இப்போ நம்ம நைட் வந்து D6 போச்சுன்னா நம்மளால் அதை பண்ண முடியுமா? நைட் D6 போச்சுன்னா நைட்டு வந்து கிங் அட்டாக் பண்ணோம், குயினும் வந்து கிங் அட்டாக் பண்ணோம். ஸோ இது டிஸ்கவர் செக் அண்ட் ஆல்சோ டபுள் செக். ஓகே, ஸோ இதை நம்ம டபுள் செக்னு சொல்லுவோம். 2 பீஸ் ஒரே நேரத்தில் கிங் அட்டாக் பண்ணும்போது அதை நம்ம டபுள் செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டபுள் செக்லேருந்து கிங் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, கிங்கை நகர்த்துறது. ஓகேங்களா? இப்போ செக் அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்க கிங்கை நகர்த்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேபி அதை அட்டாக்கை பிளாக் பண்ணலாம், வேறு ஒரு பீஸை நடுவில் வச்சு, வி கால் இட் அஸ் இன்டர்போசிங். ஸோ அந்த மாதிரி வச்சு பிளாக் பண்ணலாம். இல்லைனா அட்டாக்கிங் பீஸ் என்ன பீஸ் இருக்கோ அந்த பீஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பிஷப் இருக்கா, இந்த பிஷப் வச்சு இந்த குயினை வெட்டலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெறும் குயின் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் இந்த இடத்துல குயின் மட்டும் அட்டாக் பண்ணல, நைட்டும் சேர்ந்து கிங் அட்டாக் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் 2 பீஸ் யூஸ் பண்ணி
கிங் அட்டாக் பண்ணிருக்கேன், நீ இது ரெண்டில் ஏதாவது ஒரு பீஸை தான் ஒரு நேரத்தில் வெட்ட முடியும். நீ ஒரு பீஸ் வெட்டினாலும் இன்னொரு பீஸ் வந்து கிங்கை வெட்டிடும். அப்போ என்ன அர்த்தம், இந்த பீஸுக்கு தே கான் டூ எனி ஹார்ம். ஓகே, இப்போ அந்த பீஸ் அங்கே சேஃபாக தான் இருக்கும். அப்போது நம்ம கிங்கை காப்பாற்றி தான் ஆகணும். பிளாக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இப்போ பிஷப்பை கொண்டு வந்து இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணலாம், பட் நைட்டோட அட்டாக் எப்படி பிளாக் பண்ணுவீங்க? ஜென்ரலாக சொல்ல போனால் நைட் அட்டாக்கை நம்ம எப்படியுமே பிளாக் பண்ண முடியாது. ஓகே, யூ கைஸ் நோ நைட் கேன் ஜம்ப் ஓவர் பீசஸ். ஓகே, இப்போ எந்த பீஸ் குறுக்க இருந்தாலுமே அதை தாண்டி போயிடும். அதனால நைட்டை தடுக்கவே முடியாது. ஸோ அதுக்காகவே நம்ம கிங்கை நகர்த்தி தான் ஆகணும். மேபி நைட்டை கேப்சர் பண்ணிடலாமான்னு பார்த்தா அதுவும் முடியாது, ஏன்னா இந்த இடத்துல குயின் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு பீஸையுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. கிங்கை நகர்த்தணும். கிங் எங்கே நகரும்? இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்கொயர் இருக்குது. அப்போது இது செக்மேட் இல்லை, இது வெறும் செக் தான், டபுள் செக். பட் ஸ்டில் கிங் கேன் எஸ்கேப். அப்போ கிங் எஸ்கேப் ஆகிடும். அப்படின்னும் போது இது நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்கொயர் நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துருவோம். அப்போது இன்னொரு ஆப்ஷன் நைட் F6. நைட் F6 பாருங்கள், சி இட் இஸ் செக்மேட். கிங் அட்டாக்ல இருக்குது. கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயரையும் நைட் பார்த்துட்டு இருக்கு, அண்ட் இட் இஸ் ஆல்சோ டபுள் செக். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டபுள் செக்னா கிங்கை அவங்க நகர்த்துறதை தவிர வேறு வழியே இல்லை கிங்கை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி தே டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் தேர் கிங் டு மூவ். ஸோ அப்போ கிங் எங்கே போனாலுமே கிங்கை நம்ம வெட்டிடலாம். ஸோ இட் இஸ் செக்மேட். கேம் ஓவர். ஓகே, இதில் பார்ப்போம். நம்ம இதில் வந்து பிளாக்காக விளையாடுறோம். பிளாக் பீசஸ்லாம் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த 8 7 6 5 அப்படின்னா இப்போ 8லேருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்போ நம்ம பிளாக் சைடில் இருக்கோம். ஓகே, ஸோ பிளாக் பீசஸ் மேலே போகுது. இப்போ ஒயிட் கிங்க்கு செக்மேட் பண்ணணும். ஸோ நம்ம செக்மேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் இந்த பசில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, as I told you earlier, கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ண முடியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து ஒயிட் கிங்க்கு செக்மேட் பண்ணுறதா இருக்கும். எப்படி செக்மேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கிங் எங்கெல்லாம் போகும்னு பார்க்கணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் போகும், எங்கே ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் போகும். ஸோ இங்கே 2 பான் கண்ட்ரோல் பண்ணிருக்கு, அந்த ஸ்கொயர் ஃப்ரீ இல்லை. கிங்கை சுற்றி வேற என்ன பீஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. ஓகே, இங்கே 2 ஸ்கொயர் கண்ட்ரோல் இருக்குது, அங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த பிஷப்பை வெட்டவும் முடியாது, ஏன்னா குயின் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ கிங் மேலே போகலாமா? எஸ், மேலே போகலாம். ஓகே, டயக்னலாக இங்கே போக முடியாது, ஏன்னா இங்கே குயின் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இங்கே டயக்னலாக போகலாமா? எஸ், அங்கேயும் போகலாம். அப்போ என்ன அர்த்தம், கிங்குக்கு 2 ஃப்ரீ ஸ்பேஸ், அது இருக்கிற இடமும் சேஃபாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 ஸ்கொயரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்ம எந்த பீஸ் யூஸ் பண்ணி இந்த 3 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கணும். ஓகே, நம்மகிட்ட டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குது. கண்டிப்பாக கிங்கை அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா டார்க் ஸ்கொயர் பிஷப் கேன் அட்டாக் ஒன்லி இஃப் தட் பீஸ் இஸ் ஆன் டார்க் ஸ்கொயர். இப்போ அது லைட் ஸ்கொயரில் கிங் இருக்கிறதுனால நம்ம பிஷப் ஆப்ஷன்லேருந்து எடுத்துருவோம். இப்போ அடுத்து குயின் தான். இப்போ இந்த குயினை வச்சு நம்ம இந்த கிங்கை அட்டாக் பண்ணால் அது குயினை எங்கே வச்சு அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ மேட்ரு. ஸோ இப்போ குயினை எங்கே வச்சு அட்டாக் பண்ணலாம்? மேபி இங்கே வச்சு அட்டாக் பண்ணலாம். பான் சப்போர்ட் இருக்குது, குயினும் சேஃபாக இருக்குது. செக்மேட் ஆகுமா? கிங் அட்டாக் ஆகும், இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இந்த ஒரு ஸ்கொயர் இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா? கிங் அங்கே போய்ட்டு எஸ்கேப் ஆகிடும். ஸோ அது செக்மேட் கிடையாது. குயினை வேறு எங்கே வச்சு அட்டாக் பண்ணலாம், இங்கே வச்சு அட்டாக் பண்ணாலும் அதே தான். இந்த ஸ்கொயரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, குயின் இங்கே வச்சு அட்டாக் பண்ணால் ஃபஸ்ட்டு குயினு சேஃபே கிடையாது அந்த இடத்துல, ஏன்னா அவங்க குயினை வச்சு வெட்டிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போவானா? ஓகே, இங்கே வச்சு அட்டாக் பண்ணலாம். கரெக்டு, இங்கே வச்சு அட்டாக் பண்ணால் கிங் அட்டாக் பண்ணுறோம், இந்த ஸ்கொயர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அவங்க நம்ம குயினையே வெட்டிடுவாங்க, ஏன்னா குயின் அங்கே சேஃப் கிடையாது. ஸோ நம்ம செக் வைக்கணும், கிங் எங்கேயும் எஸ்கேப் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம பீஸும் சேஃபாக இருக்கணும். ஓகே, ஸோ இருக்கிற ஒன்லி அதர் ஆப்ஷன். ஓகே, இந்த குயினை வெட்டினாலும் முடியாது, பிஷப் வெட்டிடும். ஸோ இங்கே இருக்க ஒரே ஆப்ஷன் குயின் B1. ஓகே, குயின் B1, கிங் அட்டாக் பண்ணுது. கிங் இந்த டயகனல் ஸ்கொயர்ஸ் எங்கேயுமே வராமல் தடுக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் போக முடியாது. ஸோ இங்கே பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இங்கே பான் கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கேருந்து பின்னாடி அது இன்டைரக்டாக பிஷப்பையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு குயின். ஸோ அதனால் அவங்களால அவங்க இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த B5லையும் இருக்க முடியாது, சைட்லேயும் எங்கே போக முடியாது. ஸோ இட் இஸ் செக்மேட். குயின் டு B1 இஸ் செக்மேட். ஓகேங்களா? அடுத்து நம்ம இப்போ அகெயின் பிளாக்காக விளையாடுறோம். உங்களால் இந்த பசில் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, பிளாக் டு பிளே. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி கான்செப்டில் ஒரு பசில் இப்போ சால்வ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இந்த வீடியோலேயே. ஸோ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பசிலோட சொல்யூஷன் பார்த்துட்டு இதுக்கு அடுத்தடுத்த பசில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம குரல் விளக்கத்துக்கு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி குரல் விளக்கம்
இந்த குறளுக்கு உண்டான விளக்கத்தை உட்காந்து நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது இது நீங்கள் நெட்டில் இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கும்போது ஆப்வியஸாக என்ன அது பொதுவான விளக்கம் அது நமக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போ எனக்கு பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ இது வந்து கடவுள் வாழ்த்து இல்லையா? ஸோ கடவுளை பற்றி வள்ளுவர் எழுதுனதாக நமக்கு சொல்லப்படுற குறள்கள் இது. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வள்ளுவரோட வாக்கு தமிழில் எழுதியிருக்காங்க. ஆனால் இது வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர், அவர் தான் நம்மளை படைச்சாரு, நம்மளோட இன்ப துன்பங்களுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற கான்செப்டுக்கு எனக்கு அது ஒத்து போகல. சரிங்களா? ஸோ அகெயின் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, நான் யாரோட நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல அகெயின் அது பெரியார் சொன்னாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்தேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதை நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. நம்மக்கிட்ட யார் எதை சொன்னாலுமே சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட சொந்த பகுத்தறிவுக்கு உட்படுத்தி பார்க்கணும். அந்த விஷயம் நம்மளோட அறிவுக்கு அது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம சரின்னு ஏற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் பெரியார் சொன்னார். அப்படின்னா பெரியார் நானே சொல்லியிருந்தாலுமே நீங்கள் அதை கேட்காதீங்க, உங்கள் அறிவுக்கு நீங்கள் அதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்னைக்காவது ஒரு காலத்தில் நான் பேசுனது தப்பு, இந்த கிழமை என்னடா பைத்தியக்காரனாட்டா பேசியிருக்கான்னு சொல்லி நான் பேசுனது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் சொல்கிறத தப்புன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளர்ந்துருக்கு அப்படின்றத நினச்சி நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் நான் பெரியார் சொன்னதை பக்கத்தில் இருந்து பார்க்கல. ஸோ அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் ஸ்டில் நம்ம சொல்கிற விஷயம் நமக்கு அது மனசில் ஏற்றுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்றதுல வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, வள்ளுவர் இதில் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது வந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு வள்ளுவர்கிட்ட. ஐயா, கவலை மனசுல ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியா இருக்கு, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ கவலைன்றது வந்து இப்போ என்ன செய்யணும் படுத்து அப்படின்னு தெரிஞ்சவன் கவலைப்பட மாட்டான், போயிட்டு அதை செய்வான் இல்லையா? ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சி கவலைப்படுறதோ இல்லை நடக்க போகிற விஷயத்த நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறதோ எதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ என்ன பண்ண இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணுறவன் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பானே தவிர உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டான். ஸோ அவன் அந்த வேலையை பண்ண தெரியாமல் தான் போய் அங்கே உட்காந்து அவர்கிட்ட கேட்டிருக்கான், ஐயா கவலை இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரி இப்போ உனக்கு கவலை எதனால வருது, உனக்கு ஏன் பிரச்சனை அப்படின்றதெல்லாம் அவர் கேட்கல. ஜென்ரலாக அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு என்னன்னா, நீ என்ன ஒரு ஃபீல்டில் நீ எந்த இடத்துல இருக்கீங்கனாலுமே சரி, நீ எதை பண்ணிட்டு இருக்க, எதை பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னாலுமே அந்த ஃபீல்டில் உனக்கு ஒப்பற்று யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, உனக்கு அன்கம்பேரபிளி சூப்பர்னு சொல்கிற மாதிரி. இப்போ அவன் ஈடு இணையே இல்லை, இப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த ஃபீல்டில் செம்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி உன் ஃபீல்டில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, நீ அவங்க கீழே போய் அவங்கள கேள்வி கேட்காம அவங்கள பணிஞ்சு நீ இருந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கவலை இருக்காது. ஏன்னா உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் உனக்கு கவலை வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சவன் அந்த வேலையை செய்வான். இப்போ கவலைப்படுறீங்கன்னா நீ என்ன செய்யறியோ அந்த வேலையில் உனக்கு அன்கம்பேரபிளாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிடு, அவங்க என்ன சொன்னாலும் அதை ஆமான்னு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அதை செய்கிற அளவுக்கு நீ இருந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கவலை இருக்காது அப்படின்றதான் இந்த குறள் வாயில அவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அகெயின் இது என் அறிவு கெட்டினது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார், தனக்கு அன்கம்பேரபிளி யார் இருக்காங்களோ அவங்களோட தாழ் சேர்ந்தானா தாழ் பணிந்துன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொன்னாங்களோ இருக்கிறவனை இல்லாமல் அப்படி இல்லை, அவங்க அப்படி அந்த ஃபீல்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இல்லாமல் மற்றவன் இருக்கிறவன் எல்லாத்துக்குமே மனக்கவலை மாற்றல் அரிது. அப்படி இல்லாதவன் மற்றவன் யாருக்குமே வந்து மனக்கவலை இல்லாமல் இருக்கிறது வந்து அரிது அப்படின்ட்டு. அதாவது எப்படி சொல்றது, இந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து அதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ மனக்கவலை இல்லாமல் இருக்க முடியாது, மனக்கவலையோட தான் எல்லாருமே இருப்பானுங்க. அந்த மாதிரி போய் அவன்கிட்டயாவது சரண்டர் ஆகணும்னு தவிர மற்ற எல்லாருமே மனக்கவலையோட தான் இருப்பான் அப்படின்னு கூட சொல்ல கிடையாது. அவர் வந்து அந்த மாதிரி உன்னை சரண்டர் பண்ணிக்க முடிஞ்சா பண்ணிக்கோ, எந்த கவலை இல்லாமல் அவனால் இருக்கலாம். அப்படி சரண்டர் பண்ணாமலும் கவலை இல்லாமலும் இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் ரேர். உனக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா இருந்துக்கோ, ஆனால் அது கொஞ்சம் ரேர் அப்படின்றத உள்ள இந்த குறள் வாயிலாக சொல்லியிருக்காரு அப்படின்றது என்னோட விளக்கம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye.